ஹாய் டீம், குட் மார்னிங். என்னோட பேர் மீனா. நான் வந்து டைமண்ட் டைரக்டராக இருக்கேன். என்னோட அப்ளைன் வந்து டைமண்ட் டைரக்டர் நவீன் பிரதர் தான், அண்ட் ராஜ்குமார் சார், சரத்குமார் சார், ஜெயபிரியா சிஸ்டர். நான் வந்து சேலம்ல இருக்கேன். வெஸ்டேஜுக்கு முன்னாடி நானும் ஒர்க் தான் பண்ணிட்டு இருந்தேன். பிரதர் சொல்ற மாதிரி நான் வந்து 3 இயர்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். காலேஜ் முடிச்சுட்டு பிளேஸ்மெண்ட்லேயே தான் போனேன். போயிட்டு அங்கே ஒரு 1 இயர், அதுக்கப்புறம் வந்து கோயம்புத்தூர்ல 1 இயர், ஒசூரில் 1 இயர் ஒர்க் பண்ணிருந்தேன். உண்மையாகவே இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நின்றுட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க கேட்குற அவுட் நம்ம கொடுத்துட்டோம்னாலும் எக்ஸ்ட்ரா போட சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளோ கஷ்டமா இருக்கும். நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது தான் வந்து பார்ட் டைமாக அப்போ வர இன்கம்லாம் பத்தாது. பார்ட் டைமாக ஏதாவது சும்மா சர்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நான் ஜஸ்ட் சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஸோ நவீன்றது வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. நான் எல்டிபிலேயே எனக்கு ஆக்சுவலாக வந்து புரிஞ்சது, கம்பெனியோட பிளான் புரிஞ்சது. ஆனால் என்னால் இது பண்ண முடியும்னு எனக்கு சுத்தமாக நம்பிக்கை கிடையாது. எல்டிபியில் எனக்கு பிளான் புரிஞ்சது, சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நவீன் தான் எனக்கு வெரிஃபிகேஷன் கால் பேசிட்டு அதெல்லாம் எல்லாருமே பண்ணலாம் சிஸ்டர் பண்ணுங்க அப்படின்னு ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நான் பண்ணின ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அப்ளைன் கால் அட்டென்ட் பண்ணேன். மீட்டிங் வர சொன்னா வந்தேன், அவ்வளோதான். அதை நான் அப்ளைன் காலை அட்டென்ட் பண்ண வேணான்னு நினைச்சது கிடையாது. மீட்டிங் அப்போ ஸ்கிப் பண்ணணும்னு நினைச்சது கிடையாது. நம்ம தான் சூஸ் பண்ணியிருக்கோம், ஜாயின் பண்ணிட்டோம். அப்ளைன் கால் அட்டென்ட் பண்ணிட்டு மீட்டிங் பண்ணுறேன். இந்த மாதிரி தான் பண்ணேன். அது கம்பெனியில் இருந்துட்டே தான் பண்ணேன். அதுக்கப்புறம் கம்பெனி விட்டு வெளியில் வந்துட்டேன். வெஸ்டேஜ் இன்னொரு கம்பெனியில் ஆக்சுவலாக இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணினேன். அது ஒரு ட்ரீம் ஜாப்னே சொல்லலாம். பக்கத்து கம்பெனி, அது ரொம்ப பெரிய ஒரு கம்பெனி, நல்ல பெர்மனன்ட் ஜாப். அது இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணினேன். சரி, அது எப்படி செலக்ட் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கம்பெனி விட்டு ரிசைன் பண்ணிட்டு செலக்ட் ஆகிடும் கூப்பிட்டுருவாங்க. அது வரைக்கும் நம்ம வெஸ்டேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறம் வெஸ்டேஜ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கம்பெனிலேருந்து கூப்பிட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. அப்போ ரொம்ப வந்து அதில் செலக்ட் ஆக மாட்டோமோன்னு நினைப்பேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஆனால் வீட்டில் இருந்த அந்த 2 மந்த்ல எனக்கு வந்து வெஸ்டேஜ் ஓகே, இதுல எவ்வளோ ஸ்கோப் இருக்கு அப்படின்ட்டு அந்த கம்பெனிலேருந்து கூப்பிட்டதே நான் எங்கள் வீட்டிலேருந்து மறைச்சிட்டு நான் அந்த கம்பெனிக்கு ஜாயின் பண்ணவே இல்லை. அது அப்படியே வந்து இக்னோர் பண்ணிட்டு ஸோ வெஸ்டேஜே ஃபுல்லாக எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வெஸ்டேஜ் ஃபுல்லாக எடுத்து பண்ணிட்டே இருக்கும் போது ஃபர்ஸ்ட் 1 இயர் கண்டிப்பாக அந்த 1 இயர் வந்து எல்லாருக்குமே வந்து இந்த வெஸ்டேஜில் அவ்வளோ சக்ஸஸ் கிடைக்காது. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், நிறைய நாலேஜ் கிடைக்கும், அடுத்து சக்ஸஸ்க்கான வழி கிடைக்கும். ஆனால் வந்து அந்த 1 இயரில் வந்து சக்ஸஸ் அவ்வளோக்கு கிடைக்காது. தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தேன். நானும் வந்து 7 மாதத்துல தான் பிரான்ஸ் அச்சீவ் பண்ணினேன். நான் பிரான்ஸ் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் நான் குவாலிஃபைல ஒரு 4 மாதம் 5 மாதம் இருந்தேன். அதுக்கப்புறம் 2023 ஜனவரியில் தான் மறுபடியும் சில்வர் அச்சீவ் பண்ணேன். அந்த ஜனவரியில இருந்து இந்த 2024 வரைக்குமே வந்து நான் குவாலிஃபை பண்ணிட்டு தான் இருக்கேன். அது ஒரே லெவலில் இந்த 1 இயரில் எல்லா லெவலையும் கரெக்டாக அந்த ஒரு லெவல் ஒரு 2 மாதம், சில்வர்னா ஒரு 2 மாதம், கோல்டுனா ஒரே மாதம் தான் இருந்தேன். அதுக்கு அப்படியே வந்து ஸ்டார் அச்சீவ் பண்ணிட்டேன். அப்புறம் ஸ்டார் 3 மாதம், டைமண்ட் 3 மாதம், அந்த மாதிரி வந்துட்டு 1 இயர்லேயே வந்து அடுத்த லெவல் சீக்கிரம் வந்துருச்சு. ஆக்சுவலாக அந்த 1 இயர் வந்து நான் குவாலிஃபையாக இருக்கும் போதும் தொடர்ந்து எடுத்து பண்ணிகிட்டே இருந்தோம். அது மூலியமாக கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸில் அடுத்த வருஷம் சீக்கிரம் அடுத்த லெவல் கிடச்சிச்சு. ப்ளஸ் இன்கம் இதில் என்னோட ஹையஸ்ட் இன்கம் வந்து 63,000 ரூபாய். லாஸ்ட் மந்த் என்னோட இன்கம் வந்து 60,000 ரூபாய். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த இன்கம்லாம் வந்து ரொம்ப பெருசு தான். எங்கள் அண்ணா இருக்காங்க, தம்பி இருக்காங்க, அதிகபட்சம் அவங்களெல்லாம் 20,000 ரூபாய் 15,000 ரூபாய் அவ்வளோதான். ஸோ இந்த இன்கம் வந்து அப்பா இன்கம் கூட கிடையாது. எல்லாருமே அவங்களாம் வெறும் 20,000 தான் ஹையஸ்ட்டு, ரொம்பவே அதிகம். நான் வந்து சரி இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சரவணன் சார் அவார்ட் ஃபங்க்ஷன் வந்தேன். அதுக்கும் வீட்டில் வந்து தடை தான். அவார்ட் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு டீம்லாம் பேசிட்டு போகும்போதுலாம் அழுதுட்டு தான் போவேன். ஏன்னா வீட்டில் வந்து அப்படி கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. இந்த வெஸ்டேஜ் பிஸ்னஸ் பண்ணால் வீட்டில் இருக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க ஒரு ஸ்டேஜில். நான் வந்து ஸோ பாதி கிணறு தாண்டிட்டோம், இன்னும் கொஞ்சம் பாதி கிணறு தானே இருக்குது, எப்படியாவது வந்து இதில் இருந்து பண்ணணும் என்னோட மைண்ட் தாட் இருந்தது. இப்போ அப்பா அம்மா சொல்லுவாங்க ஃபியூச்சரில் வந்து அப்பா அம்மா என்னோட பசங்களை படிக்க வைக்க மாட்டாங்க, அவங்க வந்து என்னோட ஜென்ரேஷனை பார்த்துக்க மாட்டாங்க, இப்போ சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ இப்போ அவங்க சொல்கிறாங்கிறதுனால நம்ம இதை விட்டோம்னா ஃபியூச்சரில் நம்ம பசங்க தான் கஷ்டப்படுவாங்க, நம்ம அப்பா அம்மா நம்மளை விட்ட மாதிரி. ஸோ அவங்கள நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு வந்து என்னோட மைண்டில் இருந்துச்சு. அதனால அவங்க என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசினாலும் கண்டிப்பாக எப்படா எதிர்த்து பேசுவோம், இதை விட்டு நிறுத்தலான்னு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. எதுவும் பேச மாட்டோம். அவங்க பேசும்போது ஜஸ்ட் நம்ம ஃபோனை வச்சுட்டு அந்த ஒரு கொஞ்சம் விட்டுற வேண்டியதான். அதுக்கப்புறம் நம்ம ஃபோன் எடுத்துட்டு வந்துடணும். அந்த மாதிரி தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும்போது சென்னை சரவணன் அவார்ட் ஃபங்க்ஷன் வந்துட்டு போனப்போ நம்மள சென்னை கம்பெனி அவார்ட் ஃபங்க்ஷனில் தான் அம்மா கூட்டிகிட்டு வந்தேன். ஸோ அந்த இடத்துல தான் கொஞ்சம் வந்து நம்பினாங்க. ப்ளஸ் வந்து இந்த வெஸ்டேஜோட இன்கம் வச்சு இப்போ நான் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதில் நிறைய விஷயம் தெரியுது. ஆக்சுவலாக நான் வந்து எடுத்தோம் கவுத்தோன்னு ஸ்டார்ட் பண்ணலை. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு
முன்னாடி கண்டிப்பா நிறைய 1000 தடவை யோசிப்பேன். நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா, முடியுமா, முடியாதா, நிறைய 1000 தடவை யோசிச்சுட்டு சரி வெஸ்டேஜ் இருக்கு, நமக்கு தான் இன்கம் வந்து இன்னும் ஏறிக்கிட்டே தான் நம்ம ஒர்க் பண்ணிருப்போம், ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு 1000 தடவை யோசிச்சுட்டு 1001 தடவை தான் ஸோ வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணினேன். இந்த இன்கம் இல்லைன்னா கண்டிப்பா வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா வந்து அண்ணாவது ஒரு 20,000 ரூபாய் சம்பளம், தம்பி ஒரு 15,000 ரூபாய் சம்பளம், இதை வச்சு எப்போ வீடு கட்டுறது? ஸோ கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது. அதனாலதான் வந்து இந்த வெஸ்டேஜ் வச்சு இல்லைன்னா வீடு கட்டுற பேஜ் கூட எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த சோர்ஸே கிடையாது. நான் வந்து பேஜ் எடுக்கும் போது கையில 20 ரூபாய் இல்ல, நீ எப்படி வந்து வீடு கட்டுவ, 20 லட்சம் ரூபாய் பிளான் போட்டு வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் வந்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ப வச்சு வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வீடு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஆனா நிறைய இது மூலியமா நிறைய கத்துக்கிறேன். ஏன்னா புதுசு சின்ன பொண்ணு, எனக்கும் இது மூலியமா நிறைய ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் வருது. எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றேன், ஃபேஸ் பண்ண கத்துக்கிறேன், நிறைய வந்து வருது. இந்த மாதிரி வந்து தொடர்ந்து பண்ணிட்டே இன்னமுமே வந்து இப்போ இன்கம் வாங்கினதுக்கு அப்புறம் நம்புறாங்க. இன்கம் வாங்கினதுக்கு அப்புறம் வீட்டுல வந்து ஓகே சொல்றாங்க. ஆனா அவங்க திட்டும் போது எனக்கு ஆன்சர் தெரியும். இவங்க வந்து திட்டுறாங்கன்னா இதுக்கு சொல்யூஷன் வந்து நம்ம கையில இருக்கு. சொல்யூஷன் என்ன? நம்ம இன்கம் எடுத்து காட்டுறதுதான் சொல்யூஷன். அப்ப சொல்யூஷன் தெரியாம இருக்கிறவங்க நம்ம திட்டு போகலாம். நம்ம கையில சொல்யூஷன் தெரியும். அப்பனா அந்த சொல்யூஷனை நம்ம போய் அவங்க கிட்ட கொடுத்துடணும். ஆன்சர் தெரியும். அவங்க வந்து திட்டுறாங்கன்னா அதுக்கு அவங்க திட்டாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிற ஆன்சர் நமக்கு தெரியும். அப்பனா இன்கம் வாங்கிட்டா திட்ட மாட்டாங்கன்னு தெரியும். ஸோ அப்ப நம்ம அதை வாங்கிடுவோம் அப்படிங்கறதுனால அவங்க வந்து பிசினஸ் பண்ண வேணாம்னு சொல்லும் போதும் நம்ம அந்த ஆன்சர் அவங்ககிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆன்சர் தெரியும் போது நம்ம எதுக்கு குயிக் பண்ணணும் அப்படின்ட்டு தான் நான் ஸோ இதில் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தேன். இப்போ வந்து அக்கௌண்ட்டுக்கு வந்து 45,000 ரூபாய் இன்கம் வந்துச்சு லாஸ்ட் மந்த்து. அப்படியே ஒரு 2 மாசம் இன்கம் சேர்த்துனா ஒரு நியர்பை 1 lakh வந்தா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். அடிக்கடி வந்து நவீன் ஒன்று சொல்லுவாங்க, எப்பவுமே வந்து இப்போ நான் ஜாயின் பண்ணும்போது நீங்க நான் தான் கால் பண்ணேன். ஸோ நீங்க கால் பண்ணும்போது நான் அட்டென்ட் பண்ணாம இருந்தா ஸோ நீங்க என் டீம்ல வந்துருக்க மாட்டீங்க. ஆனா ஜாயின் பண்ணிருப்பீங்க, ஆனா வேற டீம்ல போயிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி அதில் என்ன இருந்துச்சுன்னா அப்ப நம்ம எனி டைம் வந்து கால் வந்துச்சுன்னா அட்டென்ட் பண்ணணும். கண்டிப்பா வந்து இன்வைட்டிங்கோ எதுவா இருந்தாலும் அந்த டைம் நம்ம அவைலபிளா இருக்கணும். அந்த மாதிரி இருந்தோம்னா இல்லைன்னா கண்டிப்பா அவங்க வேற டீமுக்கு போக போறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் போனா நம்ம கிட்ட வருவாங்க, இல்லைன்னா அவங்க வேற டீமுக்கு போயிட போறாங்க. ஸோ இது வந்து எப்பவுமே தெரியும். இது வந்து நான் எப்பவுமே யோசிச்சுட்டே இருப்பேன். அதனால வந்து எப்பவுமே வந்து அவைலபிளா இருந்துடும். வீட்டில் திடீர்னு இருந்தா கூட நம்ம அந்த சைடு போயிட்டு கால் பண்ணி பேசலாம். அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ வெஸ்டேஜ் பிசினஸ்ல சக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ கீழே நிறைய பேர் வந்து லெவல் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காங்கன்னு சொன்னாங்க. லெவல் மெயின்டைன் ஒருத்தங்க பண்ணிட்டு அதே லெவலில் மெயின்டைன் பண்ணிருக்காங்க அப்படின்னா அப்ப அவங்கள வந்து விட்டுட்டு அவங்களுக்கு கீழே இருக்கவங்களை பார்த்தா ஸோ அது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு எனக்கு தெரியும். அது தோணுது. எப்படின்னா அவங்க வந்து சிலர் மெயின்டைன் பண்றாங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு சிலர் மெயின்டைன் பண்றாங்கன்னா அவங்க செகண்ட் லீக் பிரான்ச்ல தான் போறாங்க. எப்படி அவங்க ஃபர்ஸ்ட் லீக்ல எல்லோபிக்கு நம்ம போய் அந்த இடத்துல அந்த டீம்ல பேசி நம்ம வந்து கீழே நிறைய டேரக்டர்ஸ் கொண்டு வந்தா இவங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து நிறைய டேரக்டர்ஸ் வரும்போது பாயிண்ட் அதிகமா வரும்போது இவங்க ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம அவங்களையும் போய் ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அவங்க பண்ணுவாங்க. ஆனா வந்து நம்ம கீழே போய் அவங்க கீழே இருக்கவங்கள நிறைய பேர் கொண்டு வந்தா இவங்க ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. தென் இந்த இதுல வந்து எப்பவுமே வந்து பாசிட்டிவ் திங்கிங் தான் இருக்கணும். டீம்ல பேசும்போது எப்பவுமே பாசிட்டிவ். அது என்கிட்ட நிறையவே இருக்கும். என் டீம் மெம்பர்ஸும் சொல்லுவாங்க, எப்படி சிஸ்டர் ஜாலியா பேசுறீங்க, அவ்வளவுதான். என்னதான் வீட்டுல திடீர்னு இருந்தாலும் போன் எடுத்துட்டுனா அப்படியே என்னோட பேச்சு ஆப்போசிட்டா மாறிடும். வீட்டுல அவங்க திடீர்னு இருக்கும் போது நான் போன் எடுத்துட்டுனா அப்படியே என்னோட பேச்சு ஆப்போசிட்டா மாறிடும். நம்ம அந்த கால் பேசினோம்னா அந்த கால் பேசி தூங்கிட்டு இருக்கவங்களை எந்திரிக்க வைக்கிற மாதிரி இருக்குமே தவிர அந்த கால்ல வந்து நல்லா இருக்கவங்களை நம்ம தூங்க வைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் வந்து நான் எப்பவுமே யோசிச்சு பண்ணிட்டு இருப்பேன். பிளஸ் வந்து இன்னமும் வந்து அப்படின்னு என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கேன். டிஸ்கஷன் கண்டிப்பா வந்து டைமண்ட் டேரக்டரா இருக்கு இருந்தாலும் எனக்கு தெரியும். இருந்தாலும் அப்படின்ட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்ணனா கரெக்டா இருக்குங்கிறது நான் எப்பவுமே வந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு தான் பண்ணுவேன். இவங்க சொல்ற மாதிரி நானுமே வந்து அதிகமா ஃபங்க்ஷனுக்கு கோவில் திருவிழாக்கு போக மாட்டேன். வீட்டுல திட்டுவாங்க. ஆனா முன்னாடியுமே போக மாட்டேன். முன்னாடி ஏன் போக மாட்டேன்னா நம்ம அங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு போட்டுக்கு அவ்வளவு நல்ல ட்ரெஸ் இருக்காது. அவ்வளவுதான். அங்க சொந்தக்காரங்களாம் வருவாங்க. அவங்கள கேட்டிருக்காங்க, ஏன் எப்ப பாரு இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்க, ட்ரெஸ் இல்லையாம்பாங்க. அதனால முன்னாடி போக மாட்டேன். இப்போ வெஸ்டேஜ்னால இப்போ போறது இல்லை. அவ்வளவு அதெல்லாம் டிஃப்ரெண்ட் கிடையாது. வீட்டுலனா அதுவும்
தான் இருப்பாங்க. நம்ம அதை சேஞ்ச் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா கொஞ்ச நாள் வீட்டில் உட்காந்து தான் பண்ணணும். நம்ம காரணம் சொல்லக்கூடாது. இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு வரதுக்கு கூட ஃபுல் ஃபீவர் நேற்றுலாம். இப்போ பஸ்ல வரும்போது கூட ஃபீவர் தான். நம்ம வந்து ரீசன் சொல்லக்கூடாது, இதெல்லாம் ஒரு ரீசனா எடுத்துக்கூடாது. நம்ம போக நினைச்சா போயிடணும், அவ்வளவுதான். அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தேங்க்யூ சார்.